டாடி, வீட்ல இருக்கும் போதாவது இந்த மேஜிக் எல்லாம் செய்யறத விடலாம்ல. என்னோட ஒவ்வொரு அசைவிலையும் மேஜிக் இருக்குமா? எப்படி விட முடியும் சொல்லு? மம்மி உயிரோட இருந்தா இந்நேரம் உங்க மேஜிக் எல்லாம் மாயமாயிருக்கும். என் மேஜிக்ல மயங்கிதான் உங்க அம்மா என்ன லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாமா? கரெக்ட் தான். ஃபேஸ பார்த்து எப்படி ஓகே சொல்லிருப்பாங்க? என்ன இன்னைக்கு எத்தனை ஹீரோக்கள் வந்தாலும் என் லெவலுக்கு இது வரைக்கும் யாராலையும் வர முடியல. அப்படி சொல்லாதீங்க டாடி. பாவம் இத அவர் கேட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்படியா? சரி விடு. அது சரி, உன் செலக்ஷன் எப்படி இருக்கும்? என் செலக்ஷன்னா 100% கரெக்டா இருக்கும். சும்மா ஸ்டைல திரும்பினா போதும். வாவ், வாட் a walking style. அவர் சிரிக்கிற அழகு இருக்கே. ராகுலா சிரிப்பா. டாடி, உப்பா சூப்பரா இருக்குன்னு சொன்னமா. ஆகாஷ், நீ எங்கப்பா இருக்க? ஊருக்கே பந்துனாலும் இவளுங்க பெர்ஃப்யூம் போறத விட மாட்டாங்க மச்சான். அப்பா சரியான நாட்டு கட்டடா. ஏய் யாரு நீங்க? உன்னை கட்டிக்க போற மாமா. அங்கடி. ஏய் என்னடி? ஏய் யாரா அவன்? போ 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 போ. போடா. பொறுக்கி ராஸ்கல். வாடி போலாம். மனுஷங்களை மிருகங்க கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது இந்த ஆகாஷோட கடமைடா. டேய், இன்னும் அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஏன்டா கத்துற? இந்த ஆகாஷோட அடி எட்டி மாதிரி இருக்கும்டா. அந்த பொண்ணு போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஏன் சார் எங்களை போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க? சாகடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் வேட்டக்காரன் இல்லடா, ரிங் மாஸ்டர். சர்க்கஸ் காட்ட வேண்டா. ஓகே. ஹலோ காயத்ரி. ஹலோ காயத்ரி மேடம். செம்ம கோவத்துல இருக்காங்க போட்டிருக்கு. ஹாய். காயத்ரி, நான் சீக்கிரமா வரணும் தான் நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, காயத்ரி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம நீ ப்ளீஸ் இங்க பாரு. நண்டுறது நரியுறது நண்டுறது நரியுறது. மத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா நாட்டை யார் தான் காப்பாத்துறது காயத்ரி? இந்த நாட்டுல நானும் தான் இருக்கேன், அதையும் புரிஞ்சுக்கங்க. முக்கியமான விஷயத்தை மறந்தே போயிட்டேன். ரொம்ப தப்பு கண்ணா. அதான் செய்யலன்னு சொல்றேன்.
இதோ பார் ராசா, அவளை காப்பாத்துறதுக்கு வீணா முயற்சி பண்ணி செத்து போவாத. அவளை நாங்களே அனுப்பி வைப்போம். கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு அது வரைக்கும். ருத்ரா, அப்பாவை பசங்க வாழ்க்கையில குறுக்கிடுற உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு அழிக்க முடியாத முத்திர வைக்கிற ருத்ரா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நான் அவரை உண்மையாவே காதலிக்கிறேன். காதல் அப்படின்னா என்னடி என்னடி? அற்பமான இந்த அழகை வச்சுக்கிட்டு அப்பாவை பசங்களை மயக்கி உங்க தேவைகளை தீர்த்துக்கிட்டு தூக்கி எறிஞ்சிடுறீங்க. அதுதான் உங்க காதல். இதத்தானே காதல்னு சொல்ல வரீங்க? ஏடி இதுவாடி காதல்? சினிமா, பார்க்கு, பீச், கேண்டீன் சுத்துறது, ஃபேஸ் கிரீம், லிப்ஸ்டிக், ஜீன்ஸ், இன்னும் ஏன் இன்னர் வரைக்கும் இன்னும் எத்தனையோ கிஃப்ட்டுங்க. ஏண்டி உங்களால இந்த ஸ்டிக்கரை போட்டு கூட காசு கொடுத்து வாங்க முடியாது? இப்படி உங்க ஆசா பாசத்துக்குலாம் பசங்களை பலிகாடு ஆக்குறீங்க. ஏண்டி ஏண்டி அதுக்கு காதலுங்கிற போர்வை எடுத்து போத்திக்கிறீங்க? ஒரு உயிரோட விளையாடுறீங்க. ஆம்பளைங்க கண்ணத்துல அரைஞ்சா நீங்க நெஞ்சில அரைறீங்கடி. கேட்க மாட்டேன். உன்ன மாதிரி பொண்ணுங்களோட வலையில விழுந்து ஏமாந்து நெஞ்சு வெடிச்சு செத்து போன எத்தனையோ பசங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா மரணத்தோட வேதனை நீ அனுபவிக்கிறதுல தப்பே இல்லடி, தப்பே இல்லடி, தப்பே இல்ல. வேண்டாம், என்ன ஏதோ பயமுறு. ஏண்டா ஏண்டா தேவையில்லாம செத்து போவாத சொன்ன கேட்க மாட்டேன். என்ன செஞ்சிடாதீங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். போடி. டேய், பிரேமம், இஸ்கு, காதல், லவ் இதெல்லாம் என்னடா வெங்காயம்? எல்லாம் ஏமாத்து வேலை. டேய், என் ஸ்டைல சொன்னது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஸ்டைல அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கடா. வாவ் சீதா, பாய். ஹேய், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். நான் எத்தனையோ ரேப் பாத்திருக்கேன், ஆனா மரத்து மேல ரேப் பண்றது இப்பதான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமா. எனிவே, உன் பேரு கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்துரும். பாய். வாங்கடா போலாம். ஏய், உங்க எல்லாரும் சும்மா விட மாட்டேன். ஆ, என்னடி பண்ணுவ? இது என்ன தெரியுமா? கேமரா மொபைல். இங்க நடந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத மட்டும் நெட்ல விட்டேன்னு வையே, மொத்த உலகமும் பாக்கும். ஜாக்கிரதை. நீ என்னடி சொல்ற? என் பையன் உன்னை கெடுத்துட்டானா? நீ சொல்றது நிஜம்தானா? என் பையனுக்கு உன்னெல்லாம் கூட பிடிச்சிருக்குன்னா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாண்டி. அதுக்கே நீ கொடுத்து வச்சிருக்கணும். போ. நீ எல்லாம் ஒரு அம்மா வாடி. என்னடி ஓவரா பேசுற? என் பையன் உன்னை தொட்டுட்டாங்கிற திமிர்ல பேசுறியா? உன்னை நான் வெளிநாட்டுக்கு வித்துருவேன். ஜாக்கிரதை. அவளை தூக்கிடுவா. இவ்வளவு விடுறா. அம்மான்னு ஒரு குழந்தை பெத்தவளை பார்த்து அன்பா கூப்பிடுறத கேட்டா பெத்தவளுக்கு சந்தோஷம்தான். அந்த குழந்தை எழுந்து நடக்கும் போது அம்மான்னு அழைச்சா இன்னும் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். டிராயர் போட்டு திரிஞ்சிட்டு இருந்த பையன் பேண்ட் போட ஆரம்பிச்சுட்டானா அவ ஊர்ச்சி போயிடுவான். அதே மாதிரி ஏன் பிள்ளைக்கு ஆசை வந்து உன்னை கெடுத்துட்டான்னு நீ சொல்றத கேட்கும் போது இந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்காதா? உன்ன மாதிரி ஒரு அம்மா இந்த உலகத்திலே கிடையாது. அதை என்னடி நீ சொல்றது? நானே பெருமையா சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு அம்மாவை நீ இந்த உலகத்துல எங்கேயுமே பாத்திருக்க முடியாது. புரிஞ்சுதா? அடியே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பையன் இந்த உலகத்துல பிறந்தது அப்பாவி பசங்க வாழ்க்கையில குறுக்கிடுற உன்ன மாதிரி பொண்ணுங்களை அழிக்கிறதுக்கு தான். முதல்ல இடத்த காலி பண்ணு. வாடா என் ராசா, வா வா வா. இவள நீ கெடுத்துட்டியா? அதை என்கிட்டயே வந்து சொல்றா. சும்மாருடா. இவளை என்ன பண்றேன்னு நின்னு வேடிக்கை பாரு. என்ன திமிர் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் புள்ளைய பத்தி என்கிட்டயே குறை சொல்லுவ. மரியாதையே என் புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடி. கேளு கேளுடி. அவகிட்ட உனக்கு எதுக்கு? விடு. என் பையன் சொன்னதுனால உன்னை விடுறேன். இல்லன்னா உன்னை இங்கேயே வெட்டி பொலி போட்டிருப்பேன். போடி, போய் எவனையாவது கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு. ஏய், கல்யாணம் பண்றதுக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். அதை மீறி ஏதாவது பண்ண கைய கால கட்டி கடல்ல வீசிடுவேன். ஜாக்கிரதை. ஏய் நில்லடி. வீட்டுக்கு போய் சுடுதண்ணி போட்டு நல்லா தேய்ச்சு குளி. உடம்பு வலியெல்லாம் பஞ்சா பறந்துரும். புரிஞ்சுதா? டேய் தடியா, பையன் கலப்பா வந்திருக்கான். போய் கோழி அடிச்சு உரிச்சு கொண்டு வா. சரிங்கம்மா, இப்பவே வா. பின்ன நாளைக்கா? சீக்கிரம் வாடா.
ஐயா அம்மா தம்பி தம்பி தர்மம் பண்ணுங்க தம்பி காஞ்சி போய் கிடக்குறோம். ஏதாவது போட்டு போங்க தம்பி 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 ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா சார் தர்மம் பண்ணுங்க சார் சார் தர்மம் பண்ணுங்க சார் சார் சில்லறல போயா நான் தர வாங்கிட்டு போடா இவனுக்குலாம் ஒரு பேண்ட் சட்டை ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா என்னடா பண்ற என்ன செய்யறேனா என்ன பண்றேன்னு கேட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா பிச்சைடுறா நல்லாவே பிச்சை எடு பகல்ல எடு ராத்திரியில எடு மதியானமும் எடு சாயந்தரமும் எடு எவனை விடாத எல்லார்கிட்டயும் எடு ஆனா மவன சும்மா இருந்தா கொன்னுடுவேன் பிச்சைடுறா நான் என்ன பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் இவன் என்ன பிச்சை எடுக்க சொல்லிட்டு போனான் பிச்சைக்கார பையன் இதெல்லாம் தப்பு, சும்மா இருங்க. உன்னையும் காதலிச்சேன்னு இருக்கு. எனக்கு என்ன குறைச்சல்? ஹைட் குறைச்சல், வெயிட் குறைச்சல், பர்சனாலிட்டி குறைச்சல். அது சரி, அப்ப உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதானே? ஒரே வீட்ல 2 காக்கி நல்லா இருக்காதுல்ல? தெரியுதுல்ல? அப்ப இருக்கிறத வச்சே சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. வேற வழி? என்ன சொன்னீங்க? சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா உன்னோட கோஆபரேஷனும் வேணும். இது கொடுத்துச்சுன்னு திங்க் பிராக்டிகல்மா. அப்படின்னா கடவுளே இல்லங்கறியா? கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா அது எனக்கு தெரியாத சப்ஜெக்ட். ஆனா 10 மாசம் தன்னோட வயத்துல சுமந்து இந்த உலகத்தை காட்டுற தாயை மிஞ்சின தெய்வம் இல்லைங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். அப்ப நான் கிளம்புறேம்மா. ஏன் அவ்வளவு அவசரமா? ஆமா, இல்ல காயத்ரி வெயிட் பண்ணுவா, சீக்கிரம் போனோம்மா. எஸ். சுபமஸ்தோ. இந்த மாசம் 12ஆம் தேதி சுக்லபக்ஷ பஞ்சமி தேதியில ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்துல வெள்ளிக்கிழமை காலையில 9ல இருந்து 10:30க்குள்ள சுப முகூர்த்தம். சுபம், என் தங்கச்சிக்கு செலவு குறைஞ்சது. ஏன்னா கேட்காதம்மா, 10 மணி வரைக்கும் யாரும் பட்னியா இருக்க மாட்டாங்க. ஏன் ரிசப்ஷனுக்கு வர மாட்டாங்களா என்ன? அம்மா காயத்ரி, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே. டேய், நான் எப்போ ஓகே பண்ணிட்டேமா. Thank you. ஐயரே, நீங்களும் எடுத்து. எனக்கு வேண்டாம். உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா எனக்கு டபுள் ஓகே. டேய் நானி, என்னடா ஆச்சு உனக்கு? பார்க்கவே முடியறது இல்ல. ஏண்டா சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டியா? எங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? வாரே வா, புள்ளன்னா இப்படிதான் இருக்கும். அது இல்லடா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏய், எல்லாரோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம தான் போகுது. டேய் ஜீப்ல ஏறா. அம்மாவுக்கு மருந்து. வாய மூடிட்டு ஏறா. ஏறா. ஏய், என்ன பண்ற? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு பண்ணு, நல்லா பண்ணு. பகல்ல பண்ணு, ராத்திரி பண்ணு, 24 மணி நேரம் தொடர்ந்து பண்ணு. ஒரு நிமிஷம் சும்மா இருந்தா மூஞ்சில பிளேடு போட்டுருவேன். ஜாக்கிரதை. உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நான் எதுக்கு சும்மா இருக்க போறேன்? நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். சப்பாத்தி ஆர்டர் பண்ணுங்கடா. சரி. இவளே பரோட்டா, இவளுக்கு சப்பாத்தி வேணுமா? ஏய் நானி, லைலாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ச்சே, அவங்க என்னை விட பெரியவங்க. தோடா சின்னவளா இருந்தா பண்ணிக்குவியா? டேய், இவனுக்கு செட் ஆக மாட்டா, ஆனா நம்ம தேவு கரெக்டா இருப்பாடா. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா லைலாவை பார்த்து அப்படி பயப்படுற? அதை ஏன் மாப்பிள்ள கேக்குற? அவ காத்து பட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. டேய் ருத்ரா, லைலா லேடி தானா இல்ல வேற ஏதாவது? சே 100% அவ பொண்ணுதான். சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவளை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் பாட்டி தான். அவளுக்கு 6-7 வயசு இருக்க போது ஒரு கிழவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான். அதான் இப்படி வெக்ஸ் ஆயிட்டா. எப்படிடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில பேப்பர் திறந்தா அந்த கன்றாவி தானே படிக்க வேண்டியது இருக்கு. அன்னையில இருந்து இந்த லைலா லேடி சாடிஸ்டா மாறிட்டா. பின்ன லைலாவுக்கு பணம் எப்படி வருது? லைலாவோட பாட்டி அவ பேர்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல பணத்தை போட்டு செத்துட்டா. பேங்க்ல மாசமான வட்டி, தங்கறதுக்கு பிளாட், டைம் பாஸுக்கு நாம்ப. தட்ஸ் ஆல்.